அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி அதிகாலை 4 மணி அளவில் நாங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றிருந்தோம். இலங்கைக்கு பெருமை சேர்த்து தந்த ஒரு ஹாஃபில் மாணவரை நாங்கள் வரவேற்பதற்காக வேண்டி, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதியிலிருந்து 19ஆம் திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் மன்னர் அப்துல் அசீஸ் சர்வதேச அல் குர்ஆன் மன்னப் போட்டி 46வது அந்த மன்னப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இலங்கையிலிருந்து 2 மாணவர்கள் 2 மாணவிகள் ஹாஃபில் மாணவர்கள் ஹாஃபிலா மாணவிகள் சென்றிருந்தார்கள். அதிலே ஒரு மாணவர் ராஜகிரிய நிதா ஃபவுண்டேஷன் அதனுடைய கண்காணிப்பில் இயங்குகின்ற மவாஹிபுல் உலூம் அரபு கல்லூரியுடைய ஒரு ஹாஃபில் மாணவர். அவர் 5 பிரிவுகளில் 5வது பிரிவில் 3ஆம் இடத்தை பெற்று இலங்கைக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இலங்கைக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்கு வெளியில் உள்ள ஆசியா கண்டத்துக்கே ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடத்தை பெற்று சுமார் இலங்கை நாணயப்படி 49 லட்சம் ரூபாய் பணப்பரிசையும் பெற்று இலங்கைக்கு வந்திருக்கிறார். இது வருடாவருடம் நடைபெறுகிறது. இலங்கையில் அவர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி கண்டி, காத்தாங்குடி, அம்பாறை, காலிமாத்தரை இது போன்ற இடங்களில் இதுக்கான தேர்வு நடைபெற்றது. அந்த தெரிவில் சுமார் கிட்டத்தட்ட 3000 ஹாஃபில்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 3000 பேரிலே சுமார் 4 பேர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 2 ஹாஃபில்கள் 2 ஹாஃபிலாக்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 2 ஹாஃபில்களும் ராஜகிரிய மவாஹிபுல் உலூம் அரபிக் கல்லூரியிலே ஹிஃபுல் முடித்த ஹாஃபில்களாக இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒன்றாகும். அது ஒரு சர்வதேச போட்டியாக இருக்கிறது. அதிலே சுமார் கிட்டத்தட்ட பரிசில்கள் மாத்திரம் வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கான ஹாஃபில்களுக்கான பரிசில்கள் மாத்திரம் சுமார் 89 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் போக்குவரத்து செலவு, தங்குமிட, உணவு தேவைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது இலங்கை நாணயப்படி சுமார் 100 கோடிக்கும் மேலால் அந்த அரசாங்கம் செலவு செய்து இந்த குர்ஆனுடைய போட்டியை வைத்திருக்கிறது. இதிலே சுமார் 133 நாடுகளிலிருந்து 334 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் என்றும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதே போன்று 3ஆம் இடத்தை 5வது பிரிவில் 3ஆம் இடத்தை அந்த இடத்தை பெற்ற மாணவர் அல் ஹாஃபில் முஹம்மது இம்தாத் பின் இயாஸ் முஹம்மத் என்பவருடைய மகள். அவர் கல்ஹின்னையை சேர்ந்தவர், இப்பொழுது தெஹிவலையிலே இருக்கிறார். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியையும் இவர் இலங்கைக்கு சுமந்து வந்திருக்கிறார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே அங்கே அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி பலர் வந்திருந்தார்கள். ராஜகிரிய மவாஹிபுல் அரபுல் கல்லூரி நிதா ஃபவுண்டேஷன் இருந்த அதனுடைய உஸ்தாதுமார்கள், அதே போன்று பொறுப்பாளர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று இவருடைய குடும்பம் சார்பாக முஷான் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய தலைவர், அதே போன்று தொழில் அதிபர், சமூக சேவையாளர் சகோதரர் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டவர்கள் திணைக்களத்துடைய கௌரவ உதவி பணிப்பாளர் சகோதரர் அஃப்ரோஸ் அவர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று இதன் பிரதம இணைப்பாளர் சகோதரர் அஷேக் முஃப்தி நலீமி அவர்களும் அங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் கதைத்தோம். அது தொடர்பான காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். مرحبا مرحبا يا نور الإيمان يا صرح علم يشوح في الأزمان في أرض راججيرية في سريلانك المجد قد سطع وبالعلم صرح الهدى فينا قدير ارتفع نداء ومواهب العلوم لنا عينان في خدمة القرآن قد اجتمعا يا وشيخنا حسن فريد قائد بالعلم والحلم والإخلاص شاهد
يمضي أمام قلوب حوله اجتمعت وبالهدى والعطاء الدرب قد سلك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, இன்று எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு ஹாஃபில் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதாவது கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச அல் குர்ஆன் மரண போட்டி 46வது மரண போட்டியில் கலந்து கொண்டு அதனுடைய 5 பிரிவுகளிலே ஒரு பிரிவில் 5வது பிரிவில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அல் ஹாஃபில் முஹம்மது இம்தாத் பின் இயாஸ் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அது பற்றிய விவரங்களை நாங்கள் இங்கே முஸ்லிம் சமய பண்பாட்டவர்கள் திணைக்களத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஷேக் முஃப்தி அவர்கள் கூட இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். சொல்லுங்கள் முஃப்தி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கிங் அப்துல் அசீஸ் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்ற இம்தாத் அவர்களை வரவேற்கும் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள சந்தோஷமடையும். அல்ஹம்துலில்லாஹ். இது விசேஷம் என்னவென்றால் இலங்கை முதற் தடவையாக 2 பெண் போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டமையும், அதே நேரம் தஸ்வியா என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப போட்டியில் 4 பேரும் வெற்றி பெற்று ஃபைனல் போட்டி, அதாவது இறுதிப் போட்டியில் தகுதி பெற்றமை குறிப்பிடத்தக்க அம்சம் என்பதை இங்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆம், சுமார் 133 நாடுகள் கலந்து கொண்டு அதிலே சுமார் 334 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலே அது ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. எங்களோடு முஸ்லீம் சமய பண்பாட்டர்கள் திணைக்களத்துடைய உதவி பணிப்பாளர் சகோதரர் அஃப்ரூஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் கதைத்து பார்ப்போம். 46வது மன்னர் அப்துல் அசீஸினுடைய குர்ஆன் மனன போட்டியில் இம்முறை இலங்கையானது வரலாற்று சாதனை படைத்தது என்று கூற வேண்டும். இதுக்கு காரணம் யாது எனில், இம்முறை பங்கு பற்றிய 4 மாணவர்களும் இறுதிப் போட்டி வரை தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அதே வேளையில் அப்போட்டிகளில் முகமது இம்தாத் எனும் மாணவன் 3ஆம் இடத்தினை பெற்று இலங்கைக்கு பெருமையினை சேர்த்திருந்தார். அதேவேளை இவருக்கு பரிசு தொகையாக சவுதி அரேபிய ரியாலில் 55,000 ரூபாய் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதேவேளை இதனை இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகம் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் ஒருங்கிணைத்து இவ்வருடம் ஜனவரி மாதத்திலும் நடைபெற்ற போட்டியில் இம்மாணவன் 1ஆம் இடத்தினையும் பெற்றிருந்தார். அதனது தொடர்ச்சியாகவே இவ்வாறான போட்டிகள் நடைபெற்று தற்போது உலக அளவில் சுமாராக அன்னளவாக 133 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் பங்கு பற்றிய போட்டியில் இம்மாணவன் 3ஆம் இடத்தினை பெற்று ஏனைய மாணவர்களும் முதல் முறையாக இலங்கை வரலாற்றில் பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களும் இறுதிக்கு போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. ராஜகிரிய நிதா ஃபவுண்டேஷன் மவாஹிபுல் உலூம் அரபிக் கல்லூரியுடைய ஹிஃபுல் பிரிவு கிராத் பிரிவு மாணவராக இருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விஷயமாகும். நேரத்திலே ஷேக் ஹசன் ஃபரீத் பின் நூரி ஹசரத் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே எங்களோடு குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் முஸ்லிம் ஹாஜியார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா என்னுடைய தகப்பனார் டாக்டர் அல்ஹாஜ் மௌலவி எச் சலாஹுதீன் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர், என்னுடைய அருமை சாச்சா அல்ஹாஜ் நசீர் மாஸ்டர் அவர்களுடைய பேரன் யாஸ், அவருடைய மகன் யாஸ் முஹம்மத் உடைய மகனார் இவர். மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா இந்த கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் பங்கு பற்றி உலக அரங்கில் பல நாடுகள் சுமார் 133 நாடுகளில் 350 பிள்ளைகளுக்கு மேலே பங்கு பற்றி அதில் ஒரு பகுதியில் உலக அரங்கில் 3ஆவது இடத்தை பெற்ற சாதனை படைத்த இந்த சாதனை எங்களுடைய நாட்டுக்கும் பெரிய பெருமை, எங்களுக்கும் பெரிய எங்களோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கௌரவம். மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா. இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அத்தோடு இன்ஷா அல்லா இவருடைய இந்த வெற்றியின் ஞாபகார்த்தமாக எங்களுடைய தகப்பனாருடைய பேரில் நாங்கள் குர்ஆன் அகாடமி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு நியத்து வைத்திருக்கோம். இன்ஷா அல்லா அதுக்கு அல்லாவுடைய
உதவியை கொண்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை தொடங்குவோம். அத்தோடு நான் இதுக்கு கோஆர்டினேட் பண்ணிய கௌரவ அமைச்சர் ஷேக் முனீர் முலஃபர் அவர்களுக்கும், அத்தோடு பணிப்பாளர் நவாஸ் அவர்களுக்கும், எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அஃப்ரூஸ் அவர்களுக்கும், சகோதரர் முஃப்தி அவர்களுக்கும், மினிஸ்டருடைய கோஆர்டினேட்டர் ஷாஜஹான் ஹாஜியார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எங்களுடைய குடும்பம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அல் ஹாஃபில் இம்தாதுடைய உஸ்தாத் ராஜகிரிய மவாஹிபுல் மரபு கல்லூரி ஹிஃபுல் பிரிவுடைய பொறுப்பாளர் சகோதரர் ஷேக் இஃபத் இல்மி அவர்களோடு சில வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இந்த தடவை அனைத்து மாணவர்களும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி, அதிலும் விசேஷமாக அந்த இடத்திலே இருந்து நான் கவனித்த முக்கியமாக ஒரு விடயம் என்னவென்றால், மாணவர்கள் எந்த நோக்கத்துக்காக சென்றார்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைவேன் என்பதற்காக முழுமையாக முயற்சி செய்தார்கள். அவர்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த எல்லா போட்டியாளர்களுக்கும் ஹில்டன் கன்வென்ஷனில் தான் அவர்கள் ரூம் கொடுத்திருந்தார்கள். எல்லா ஏற்பாடு தான் செய்யப்பட்டிருந்தது. அங்கே அந்த இன்டர்நேஷ்னல் புஃபே இருந்து கூட இந்த மாணவர்கள் நோன்பு பிடித்து அதாவது மிகவும் பல வகையான முயற்சிகளை செய்து மிகவும் அர்ப்பணிப்புடன் பாடுபட்டு இந்த வெற்றியை, இந்த பெருமையை எமது தாய்நாட்டுக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த வெற்றிகள் தொடர வேண்டும். எமது முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம், சவுதி எம்பசி, இதேபோல் சம்பந்தப்பட்ட அனைவரும், எங்களுடைய கௌரவத்துக்குரிய பிரதி அமைச்சர், இவர்கள் அனைவரும் கூட்டாக செய்த இந்த முயற்சியின் ஒரு வெளிப்பாடாக, ஒரு வெற்றியாகவே நாங்கள் இதனை கருதுகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. உண்மையிலே ஹாஃபில் இம்தாத் உங்களுக்கு மட்டுமில்லை பெருமை, உங்களுடைய ஊர் கல்ஹின்னைக்கு மட்டுமில்லை, மதரசா மவாஹிபுலுக்கு மட்டுமல்ல, ஹசரத் அவர்கள் சொன்ன போல முழு நாட்டுக்கும் முழு ஆசியா நாட்டுக்குமான நாடுகளுக்குமான மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துள்ளீர்கள். ஹாஃபிஸ் அவர்கள், நீங்கள் மிக கலைப்போல் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்துச்சு இந்த போட்டி. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? முதலாவது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அதுக்கு பிறகு முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அளிக்கக்கூடிய மெம்பர்ஸ்மார், அடுத்து சவுதி எம்பசி அதில் எம்பசடர், அதே போல் சவுதி கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் எங்களோட மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்காக பாடுபாட்டு எங்களோட உஸ்தாத்மார், அடுத்தது எங்களோட தாய் தகப்பன்மார், அடுத்து வந்து ஆரம்பத்தில் ஓய்ன நோலிட் மதரசா அதில் இருக்கக்கூடிய உஸ்தாமார், விசேஷமாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரல் ஜஸா. பொதுவாக இறுதியாக ஒரு வார்த்தை, இலங்கையில் மதரசாக்கள் என்ன செய்கின்றன என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில், இது போன்ற நிகழ்வுகள் தான். சர்வதேச மட்டத்திலே 133 நாடுகள் 334 மாணவர்களுக்கு மத்தியில் 3ஆம் இடத்தை பெற்று வந்திருக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த நாட்டுக்கு இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை பார்த்து மதரசாக்களுடைய கண்ணியங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வளர வேண்டும். மதரசாக்கள் இந்த பணிகளைத்தான் செய்கின்றன என்ற செய்தியோடு விடைபெறுகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ندعو المتسابق محمد إمداد إياس محمد من جمهورية سريلانكا الديمقراطية في الفرع الخامس برواية حفص عن عاصم. السؤال الأول: اقرأ من قوله تعالى: وقالت اليهود ليست النصارى على شيء. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب. كذلك قال الذين لا يعلمون مثل قولهم
فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. ندعو المتسابق سعيد محمد عفت من جمهورية سريلانكا الديمقراطية في الفرع الثالث برواية حفص عن عاصم. السؤال الأول، اقرأ من قول الله تعالى: ما أصابك من حسنة فمن الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله، وما أصابك من سيئة فمن نفسك، وأرسلناك للناس رسولا. مرحبا مرحبا يا نور الإيمان، يا صرح علم يشوح في الأزمان. في أرض راججيريا في سريلانكا المجد قد سطع، وبالعلم صرح الهدى فينا قدير ارتفع. இரண்டு மாணவர்களும் எமது மதரசா சார்பாக கலந்து கொண்டது எமக்கு பெருமை அளிக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மதரசாவுக்காக வேண்டி அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய ஸ்தாபகத் தலைவர், நிதா நிறுவனத்தின் பணிப்பாளர் அஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி ஹசரத் அவர்களுக்கும், அதேபோன்று எமது நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும், அதேபோன்று மதரசாவிலே முழுமையாக தங்கியிருந்து தஹஜ்ஜத்திலே இருந்து இரவு வரைக்கும் இந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஒஸ்தாதுமார்கள், அவர்களுடைய அயராத முயற்சிதான் இந்த அடைவை நாம் அடைவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. அந்த அடிப்படையிலே அந்த ஒஸ்தாதுமார்களுக்கும், அதே போன்றுதான் இந்த மாணவர்களை இந்த துறையிலே பயிற்றுவிப்பதற்காக வெளியிலே இருந்து பல ஒஸ்தாதுமார்கள் எமக்கு வந்து உதவியாக இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இங்கே கடமை புரியக்கூடிய ஏனைய உத்தியோகஸ்தர்கள், நிதா நிறுவனத்தின் உத்தியோகஸ்தர்கள், மதரசாவின் ஒஸ்தாதுமார்கள், அதே மாதிரி எமது மதரசாவிலே கடமை புரியக்கூடிய ஏனைய ஊழியர்கள் அனைவர்களுக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். وشيخنا حسن فريد قائد بالعلم والحلم والإخلاص شاهد، يمضي أمام